வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ரயில்வே துறையிலேருந்து மீண்டும் ஒரு புதிய வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, RITES லிமிட்டட்லேருந்து தாங்க வந்திருக்கு. இந்த RITES அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ். இது ரயில்வே போர்டு கீழே இயங்கப்படுற ஒரு கம்பெனி. இது முழுக்க பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கன்சல்டன்சி. இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பேக்கேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும், அதாவது 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எந்த விதமான தேர்வும் கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இது 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண் பெண் யார் வேணாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 24/9/2024 தாங்க இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். மேலும் எந்த மாதிரியான போஸ்ட்டு, எவ்வளோ வேக்கன்சிஸு, அதுக்கு என்னென்ன கல்வி தகுதி, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் பார்த்திங்கன்னா RITESலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதாவது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கீழே ஒர்க் ஆகிற ஒரு கம்பெனி தான் RITES லிமிட்டட் அப்படிங்கிறது. இதில் பாருங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி, அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான போஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ் வைஸாக, கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி, அதாவது IT முடித்தவங்களுக்கானது. அது பார்த்திங்கன்னா 5ன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 15 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். டெக்னாலஜி இன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் சைடு முடிச்சிருக்கலாம், ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் முடிச்சிருக்கலாம், மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல், ரயில்வே, மெக்கட்ரானிக்ஸு, ஆட்டோமொபைல்ஸ் ஆர் எனி ஆஃப், அதாவது இதில் ஏதோ ஒன்று நீங்கள் ஃபுல் டைமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான என்னென்ன நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் குவாலிஃபிகேஷன். அதாவது பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல், இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன். இந்த மாதிரியான டிகிரிஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த கிராஜுவேட் ட்ரெயினி அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரிலலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா SC, ST, OBC, PWT கேண்டிடேட்ஸ் எல்லாம் 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தால், மினிமம் குவாலிஃபிகேஷன் எடுத்திருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி. அதே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் போஸ்ட்டில் இருக்கிறவங்க 50% மார்க் எடுத்துருக்கணும். அதர் கேட்டகரிஸில் இருக்கிறவங்க, ஜென்ரலில் இருக்கிறவங்க 60% ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். எடுத்திருந்தால் தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான தேர்வும் கிடையாது. இதில் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கேட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கணும். அதாவது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கேட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கணும், அட்டன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2024க்கான கேட் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அதில் நீங்கள் மினிமம் ஸ்கோர் 75% மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை 75% அவங்க எடுத்துகிட்டு அவங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ நடத்துவாங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூ 25% கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டல் 100%க்கு நீங்கள் எவ்வளோ, டோட்டலாக 100%க்கு நீங்கள் எவ்வளோ குவாலிஃபை ஆகிருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கான போஸ்ட் அவங்க அறிவிப்பாங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. கேட் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அதோட டோட்டல் ஸ்கோர் 75% மார்க்காக அவங்க கால்குலேஷன் எடுத்துக்கிறேங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. இதுலேயே பாருங்கள், இந்த ஜென்ரல் கேட்டகரிஸில் இருக்கிறவங்களாம் 60% ஆஃப் மார்க் மினிமம் மார்க் இதுலேயும் நீங்கள் எடுத்துருக்கணும் 100க்கு. நெக்ஸ்ட் SC, ST, OBC, PWT இந்த மாதிரி ரிசர்வேஷன் போஸ்ட்டில் இருக்கிறவங்க 50% ஆஃப் மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவங்களோட பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே வந்து உங்களுக்கு வந்து 40,000லேருந்து உங்களுக்கு வந்து 1,40,000 வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வித் ஸ்டார்டிங் பேசிக் பே வந்து சொல்லியிருக்காங்க. 40,000 வந்து பேசிக் பே, அதாவது ட்ரைனிங் பீரியட்லேயே உங்களுக்கு வந்து 40,000 வந்து தராங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய அலவன்ஸ் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த அலவன்ஸையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து தராங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா லீவு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான அலவன்ஸ் எல்லாம் அவங்க வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 600 ருபீஸும், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக. அதையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுங்கிறது வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அப்ளை பண்ணுறவங்க இதை ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 38/2024 வந்து இந்த அப்ளிகேஷனுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/9/2024 வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான வாய்ப்புனே வந்து சொல்லலாம். அவங்க எல்லோரும் கண்டிப்பாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.